வணக்கங்க, கண்ணன் பேசுகிறேன். இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு. இந்த பதிவு என்னுடைய குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசியுடன் இந்த பதிவை பதிவு செய்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி பதிவுகளில் ஜோதிடம் சம்பந்தமாக ஜோதிடம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, ஜனமனித ஜாதகம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது, ராசி கட்டங்கள், கிரகங்களுடைய வரலாறு, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கிரகங்களின் வரலாறை பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு சுக்கராச்சாரியார் சுக்கரன் அவருடைய வரலாறு நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே நான் குருவனுடைய வரலாறுலேயே நிறையா சுக்கராச்சாரியாரை பற்றி சொல்லியிருப்பேன். நான் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலை பொறுத்தவரையில் ரெகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இந்த சேனலை நீங்கள் பார்க்குறதில் ஜோதிடம்னா என்ன, இதனுடைய அடிப்படை விஷயங்களை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடர் எப்படி பலன் பார்க்குறாரு, நம்ம ஜோதிடத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை எப்படி முன்னேற்றம் அடைகிற மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதனால் நம்ம பதிவுகளில் எல்லாத்தையுமே பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். நான் கொடுக்குற பதிவு அப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பதிவு கிடைக்கும். இது முற்றிலும் ஜோதிட சம்மந்தப்பட்ட பதிவு, சரிங்களா? இதுக்கு முன்னாடி பதிவில் நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, இந்த மாதிரி கிரகங்களுடைய வரலாறு. ஏன்னா நம்ம சித்தர்கள், ஞானிகள், நம்ம பண்டைய தமிழர்கள் ஒவ்வொரு கிரகங்களையும் ஒரு மனிதனாக, ஒரு கடவுளாக படைச்சு அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு வரலாறாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம மனசில் கண்டிப்பாக பதியும். அதுக்காக அப்படி செஞ்சுருக்காங்க. இதில் ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு சூட்சமும் இருக்குது. இந்த சூட்சமும் நான் அப்பப்போ சொல்லுவேன். நான் இந்த கதையை நீங்கள் கேட்கும்போது தான் பின்காலத்தில் நம்ம ஜாதக ஆய்வு செய்யும்போது எதுக்காக இந்த கதையை நம்ம சொல்லியிருக்காங்க, நம்ம தமிழர்கள், நம்முடைய பண்டைய தமிழர்கள், நமக்கு சித்தர்கள் எதுக்காக இதை சொல்லியிருக்காங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதனால் ஒவ்வொன்றையும் கவனமாக கேளுங்க. சின்ன சின்ன சூட்சமங்கள் வரும், அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம குரு இப்போ நம்ம இன்னைக்கு சுக்கராச்சாரியரோட சுக்கரனுடைய வரலாறு நம்ம பார்க்கலாம். சுக்கரன் இவருடைய வரலாறை பற்றி குருவில் நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் பார்த்தல. நம்ம இவர் பிருகு முனிவருக்கும், சப்த ரிஷிகள் ஒரு ரிஷியான பிருகு முனிவருக்கும், கியாதி அப்படிங்கிறவங்களுக்கும் மகனாக பிறக்கிறார். இந்த பிருகு முனிவர் பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சூரியனுடைய வரலாறுலேயே சொல்லியிருப்பேன் நான், சரிங்களா? இவர் அசுரர்களுக்கு குருவாக இருக்கார். சுக்கராச்சாரியார் அசுரருக்கு குருவாக இருக்கிறார். தேவர்களுக்கு குருவாக குரு பகவானும், அசுரர்களுக்கு குருவாக சுக்கராச்சாரியாரும் இருக்கிறாரு. இந்த சுக்கராச்சாரியார் இறந்தவர்களை எழுப்பக்கூடிய மந்திரத்தை கற்றுட்டு வர்றாரு. இது எல்லாமே குருவனுடைய வரலாறுல சொல்லியிருப்பேன் நான். சுக்கராச்சாரியாருக்கு ஒரு மகள், பெண் பிள்ளை ஒன்று இருக்காங்க. அதனுடைய டீட்டெயில்ஸும் குருவனுடைய இதில் சொல்லியிருப்பேன் நான். அதாவது இந்திரனுடைய மகளான ஜெயந்திக்கும் சுக்கராச்சாரியாருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. இந்த டீட்டெயில் குருவுடைய இதில் சொல்லியிருப்பேன் நான். நீங்கள் பாருங்கள். இப்போ அந்த அந்த பெண் பேர் தேவயானி. அந்த தேவயானுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள வரும் இந்த இதில். ஓகே, இப்போ நம்ம இந்த இவர் அசுரகுருவாக இருக்காரு. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நிறைய சண்டை வந்துட்டே இருக்கு. இந்த மந்திரம் குரு ஒரு சாபம் கொடுத்து குரு மறுபடியும் தேவர்களுக்கு போய் மறுபடியும் தேவகுருவாகவே செட்டில் ஆயிடுறாரு. அசுரர்களுக்கு ஒரு சாபம் கொடுத்து சுக்கராச்சாரியார் மறுபடியும் அவங்களுடைய நிலை அறிஞ்சு அவங்ககிட்ட அவங்களுடைய மன்னிப்பு கேட்குறங்காட்டிக்கு மறுபடியும் இவர் இவங்களோட சேர்ந்துடுறாரு, அசுரகுருவாகவே சேர்ந்துடுறாரு. ஆனால் இவருக்கு அந்த மிருத்யு சஞ்சீவினி அப்படிங்கிற மந்திரம், இந்த மந்திரம் இறந்தவர்களை எழுப்பக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை சிவபெருமான்கிட்ட
கடுமையான தவம் இருந்து பெறுறாரு சுக்கராச்சாரியார். இதை வந்து அசுரர்களுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை, யாருக்குமே சொல்லி கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் வந்து இருக்காரு. அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே பயங்கரமாக சண்டை நடக்குது, போர் நடக்குது. வழக்கம் போல் இது நடக்கிற விஷயம்தான். இதில் என்ன ஆகுது, அசுரர்கள் செத்தாங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, சுக்கராச்சாரியார் போய் மறுபடியும் இந்த மந்திரத்தை சொல்லி அவங்களெல்லாம் எழுப்பி வாங்க சொல்லி வர வச்சிடுறாரு. இந்த சூழ்நிலை இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தேவர்களுடைய ஸ்ட்ரென்த் கம்மியாகிட்டே வருது. ஒரு சூழ்நிலையில் தேவர்கள் இல்லாமல் அழிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுருது. இதனால் பயந்துட்டு தேவகுருவான குரு பகவான் பிரகஸ்பதி அப்படிங்கிற குரு பகவானும் இந்திரனும் சேர்ந்து ஒரு திட்டம் திட்டுறாங்க. இந்த மந்திரத்தை இவற்றிருந்து நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சதி திட்டம் திட்டுறாங்க. இந்த திட்டத்தின்படி இந்த மந்திரத்தை வாங்கிறதுக்கு குருவனுடைய மகனான கஞ்சன் அப்படிங்கிறவரை வந்து சுக்கராச்சாரியார்கிட்ட போய் வேதம் படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. அந்த காலத்தில் எதிரியே வந்தாலும் சீடனாக வந்துட்டா கற்றுக் கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த காலத்தினுடைய சீடனாக அவங்கள ஏற்றுக்குவாங்க. அவங்களுடைய இதை பார்த்து மறுபடியும் வந்து வேணுங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. இவர் குருவோடைய மகன், இவர் இந்த மந்திரம் கற்றுக்காகத்தான் வராரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சே சுக்கராச்சாரியார் அவரை வந்து சேர்த்துக்கிறாரு, சீடனை ஏற்றுக்கிறாரு. அவரும் அங்கே பணிவிடை செய்கிறாரு. பணிவிடை செஞ்சு குருவனுடைய ஆர்டர் கஞ்சனுக்கு மகனுக்கு என்னன்னா, நீ என்ன வேணாலும் செய்ய, எப்படி வேணாலும் நடந்துக்கோ, என்ன நாடகம் வேணாலும் ஆடு, என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் நீ வரும்போது சஞ்சீவி மந்திரத்தை கற்றுட்டு தான் வரணும் அப்படிங்கிறது தான் குருவோட ஆர்டர். இவர்கிட்ட வந்து ரொம்ப வருடங்கள் இவருக்கு பணிவிடை செஞ்சு ரொம்ப இவருக்கு நல்லாவே தெரியும், சுக்கராச்சாரியர் நல்லாவே தெரியும், இந்த பையன் நம்மளை வந்து மந்திர கத்திரிக்காகத்தான் வர்றான்னு சொல்லி பணிவிடை செஞ்சு அங்கேயே கூடியே இருந்து அவருக்கும் ரொம்ப அற்புதமான பணிவிடைகள் செஞ்சு அவருக்கு பிடிச்ச சீடனாகவே மாறிடுறான். குருவுடைய மகள் வந்து தேவயானி. இவன் குருவுக்கு தேவயானிக்கு வந்து தெரியறதில்ல இவங்க இதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவருடைய தந்தைக்கு செய்கிற பணிவிடையை பார்த்துட்டு அவங்க ஒரு விதமான காதல் கொள்கிறாங்க அவர் மேலே. ஆனால் கஞ்சன் வந்த நோக்கம் தவறாமல் கரெக்டாக அந்த வேலையை மட்டுமே பார்த்துட்ருக்கிறான். இவங்க போய் வழியே எல்லாம் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றுமே ஆகிறதில்ல. ஆனால் இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற அசுரர்கள் பார்க்குறாங்க. ஆக இவனை விட்டோம்னா எப்படியும் நம்மளுடைய குருமாட்டிருந்து இந்த மந்திரத்தை பிடிச்சிட்டு போயிட்டேன்னா ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை காட்டுக்குள்ளே தனியாக கூட்டிகிட்டு போய் கண்ட தூரமாக வெட்டி போட்டு வந்துடுறாங்க. சாயந்தரம் ஆகுது, போனவன் வெளியில் வரவே இல்லை. அப்புறம் போய் தேவயானி போய் சுக்கராச்சாரியார்கிட்ட போய் இப்படி போனவன் ஆளக்கானா எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு போய் அழுது புலம்புறா. அவர் தன் ஞான கண்ணெல்லாம் பார்க்குறாரு. இதுதான் நடந்திருக்குன்னு தெரிஞ்ச முன்னாடி அவர் இங்கேருந்து மந்திரத்தை சொல்கிறாரு. சொன்ன முன்னாடி அவன் எந்திரிச்சு வந்துடுறான். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா அசுரர்களுக்கெல்லாம் அடப்பாவி எழுந்திரிச்சு வந்துட்டானே, என்னடா பண்ணுறது, சுக்கராச்சாரியார் மந்திரம் சொல்லி தான் வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. தேவயானி ரொம்ப சந்தோஷப்படுறா. கஞ்சனுக்கு அவன் மேலே ஒரு சின்ன அபிப்பிராயம் கூட கிடையாது. ஆனால் தேவயானி முழுசாக இவன் மேலே ஒரு பிரியமாக இருக்கான். இது வந்து அசுரர்கள் விட மாட்டேங்கிறாங்க. சரி இது ஆகாது, இவனை வந்து விட்டோம்னாகும் சொல்லி ஒவ்வொரு தடவையும் கொண்டு போய் குளவணி கொண்டு போட்டு வந்துடுறாங்க. இவன் ஒவ்வொரு தடவையும் வந்து அப்பாட்ட அழுகிறா. அப்பாட்ட அழுகிற முன்னாடி இவர் மந்திரத்தை சொல்லி வரிசையை சொல்லிடுறாரு. இதே வாடிக்கையாக போயிடுது. அசுரர்கள் பார்க்குறாங்க, இதுன்னு இப்படியே ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் கொண்டு போய் அவனை கொன்று மொத்தமாக எரித்து சாம்பலை கொண்டு வந்து இவர் சாப்பிட்ற உணவில் கலந்து அவரை வயிற்றுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. யாரே இந்த கஞ்சனை கொண்டு போயிடுறாங்க வயிற்றுக்குள்ளார. அதுக்கப்புறம் உட்காந்து இது வழக்கம் போல் இவர் வந்து தேவயானி வந்து இவர்கிட்ட அழுகிறா. அழுத முன்னாடி அவர் வந்து தன்னுடைய ஞானங்கள்லாம் பார்க்குறாரு. அவன் வயிற்றுக்குள்ளார சமாதி நிலையில் இருக்கான். அதுக்கப்புறம் தான் சுக்கராச்சாரியர் அசுரர்கள் வெட்டி சாப்பாட்டில் கலந்து கொடுத்து நம்மளை சாப்பாடு வச்சு வயிற்றுக்குள்ள இறக்கிட்டானே அவனை அப்படின்னு சொல்லி இப்போ மந்திரத்தை சொன்னால் வயிற்றை கிழிச்சிட்டு அவன் உயிரோட வந்துடும், இவர் செத்து போயிடுவார். தேவயானிகிட்ட கூப்பிட்டு, ஏப்பா இப்படி உனக்கு அவன் வேணும்னா நான் இருக்க மாட்டேன், நான் மந்திரத்தை சொன்னாதான் அவன் வெளியில் வருவான், அவன் வெளியில் வந்தேன்னா நான் செத்து போயிடுவேன்
அப்படின்னு சொன்ன முன்னாடி தேவயானிக்கு ஒரு இதாகி போயிடுது. ஐயா காதலனா அப்பாவை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மிகுந்த மனக்குழப்பத்தில் சந்தோஷமாக இல்லாமல் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு அவள் ஒரு மாதிரியாகவே இருக்கா. இதை பார்த்துட்டு சுக்கராச்சாரியார் ஐயோ புள்ள இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவரால் ஒரு ஏற்றுக்க முடியாத மனநிலைமையில் அவர் ஒரு ஆலோசனை பண்ணுறார். மந்திரத்தை ஜபிச்சு அவனை வயிற்றுக்குள்ளாரையே உயிர் வர வச்சு அவனுக்கு சஞ்சீவி மந்திரத்தை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் வயிற்றை கிழிச்சிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் சுக்கராச்சாரியார் சஞ்சீவி மந்திரம் சொல்லி அவன் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு யோசனை வந்து அவங்கிட்ட இதை தெரிவித்து அதன் அடிப்படையில் அவர் மந்திரத்தை சொல்கிறாரு. அவன் சமாதி நிலையிலிருந்து உயிர் தெழுறான். உயிர் தெழுந்த முன்னாடி அவனுக்கு வந்து சஞ்சீவி மந்திரத்தை உபதேசம் பண்ணுறாரு. உபதேசம் பண்ணதுக்கப்புறம் சுக்கராச்சாரியரோட வயிற்றை பிச்சுட்டு வெளியில் வர்றான். வெளியில் வந்ததுக்கப்புறம் அவன் மந்திரத்தை சொல்லி சுக்கராச்சாரியாரை எழுப்பிடுறான். தேவயானிக்கு சந்தோஷம் தாங்க முடியல, எப்படியோ வந்துட்டானே அப்படின்னு சொல்லி தேவயானி வந்து இப்படி ஆயிடுச்சு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குருவோட மகன் வந்து அவன் மந்திரத்துக்காக மட்டும்தான் வந்தான், வேறு எதுக்கும் வரல. அவன் என்ன சொல்லிட்டு போயிடுறான், நான் உங்கள் அப்பாவோட வயிற்றுலேருந்து வந்தேன், நீ எனக்கு வந்து தங்கை முறையாகுது, ஒன்று நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மந்திரம் கிடைச்ச அடுத்த செகண்ட் சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறான். சுக்கராச்சாரியாருக்கு இவன் இதைத்தான் பண்ணுவான்னு அவருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் மகளுடைய தூண்டுதலின் காரணமாக அதை அந்த மாதிரி செய்கிறாரு. அவன் மந்திரத்தை வாங்கிட்டு போயிடுறான். ஆனாலும் இத்தனை நாளாக அவனுக்காக அவனை விரும்பினதுக்காக இந்த மந்திரம் உனக்கு பழிக்காமல் போகட்டும்னு சொல்லி தன்னை ஏமாத்திட்டானே, கபட நாடகம் நாடி நம்மளை ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லி தேவயானி அவளுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்றான். எங்கள் அப்பாட்ட கற்றுக்கிட்ட மந்திரம் உனக்கு பழிக்காமல் போகும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போச்சு. அவன் கஷ்டப்பட்டு இத்தனை நாளாக கற்றுக்கிட்ட மந்திரமும் வீணாக போயிடுச்சு. அவன் குருவை நோக்கி போயிடுறான். அப்புறம் ஒரு சூழ்நிலையில் வந்து ரொம்ப நாள் வந்து அவன் மேலேயே ஒரு இதாக இருக்கா. அப்புறம் கொஞ்ச நாள் மாற அப்புறம் மாறி அதுக்கப்புறம் யாதி அப்படின்னு சொல்லி ஒரு மன்னனுக்கு வந்து தேவயானியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு சுக்கராச்சாரியார். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இவரும் போய் நவகிரக பரிவாரத்தில் போய் ஜாயின் பண்ணிடுறார். இதான் அந்த சின்ன ஸ்டோரி, இவரோட ஸ்டோரி. எல்லாருமே இப்படி ஒவ்வொருத்தராக போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. சுக்கராச்சாரிய ஸ்டோரி அவ்வளோதான் முடிச்சுது. நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் மூலமாக தான் எனக்கு ஒரு நம்ம போகிறது கரெக்டாக இருக்கான்னு தெரியும், சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. சரியா? இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வர்றீங்களான்னு எனக்கு தெரியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல். மிக்க நன்றி. வணக்கம்.